சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. திமுக காங்கிரஸ் கூட்டணி இது புகைச்சலாவே இருந்துகிட்டு இருந்தது. காங்கிரஸ் தரப்புல தொடர்ச்சியாக ஒவ்வொரு எம்பிக்கள் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேச்சு நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அதுல அதிக சீட், ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது காங்கிரஸ் தொண்டர்களுடைய கோரிக்கைங்க அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு மறுபடியும். இன்றைக்கே சோடங்கரோட பேட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ சினிமா சம்மந்தமா பேசுறதுக்கு விஜய்கிட்ட போயிருக்காருங்க. அவர் என்ன சினிமாவில் இருக்காரான்னு கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை இட்லி தோசை சாப்பிட போயிருக்கலாம். அவ்வளவு ஒரு பகடியோட பேசுறாரு சோடங்கர். இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை நீங்க சொன்ன மாதிரி தான் 3 விஷயம்தான், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு. அப்படின்னா தனியாக நிற்க வேண்டியதுதான். 234 தொகுதியிலும் நிற்கலாமே. ஜெயலலிதா எடுத்தாங்கல்ல 2016 ஆன்டி இன்குமென்சி 5 வருஷம், அவங்களுக்கே தண்டனை 2014. அப்போ 2016 தைரியமான முடிவு தானே அது. அது மாதிரி எடுக்க வேண்டியதானே, யார் தடுக்கிறா? திமுக கூட அந்த அளவுக்கு காங்கிரஸை விட்டு கொடுத்துருமா? இவ்வளவு சலசலப்பு இருந்தா கூட எடுங்க நில்லுங்களேன், ஏன் இவ்வளவு பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி எல்லாம் வரலையே. எப்படியும் அணைச்சிக்கிட்டு அரவணைச்சிக்கிட்டு போகணும்னு தானே திமுகவும் நினைக்குது. அது இப்ப திமுக கேட்காது இல்லைங்க. அடிப்படையில காங்கிரஸுக்கு திமுக தேவையா, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையாங்கிறதா கொஸ்டின். காங்கிரஸுக்கு திமுக கண்டிப்பா தேவை. ஏன்னா நேஷனல் லெவல்ல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தயவு திமுகவுக்கு தேவையான வெறும் 3% 4% ஓடு தான் அவங்க வச்சிருக்காங்க, எக்ஸப்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆனா 25 சீட்டு 20 சீட்டு அவங்க போனாங்கன்னா நிறைய கட்சிகள் உள்ள கொண்டு வந்துருவாங்க, தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவாங்க. சீட்டு இல்லாத குறை தானேங்க. பஸ்ல ஏத்திக்கலாம், இடம் இல்லை, ஸ்டாண்டிங்கும் ஃபுல்லு. அப்படின்னா போற வழியில ஒரு 10 பேர் இறங்கினா நமக்கு சௌரியம் தானே. இதான் அனாலஜி. இதுல வேற என்ன இருக்கு? இவங்க இப்படியே போனாங்கன்னா நாளைக்கு கூட்டணியே வந்தாலும் திமுக வேலை பார்க்க மாட்டாங்க, தோத்தான் போவாங்க. சரி, அடிப்படையில் திமுக நண்பர்கள்ட்ட பேசினா அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க இந்த காங்கிரஸுக்கு சீட்டையும் கொடுத்து ரூபாயும் கொடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேலையும் பார்த்து வின்னிங் சர்டிஃபிகேட் வரைக்கும் வாங்கி கையில் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. இதுதான் உண்மையான நிலைமை. அவங்க போனா எங்களுக்கு மகிழ்ச்சிங்க. இப்போ விருதுநகர் எடுத்துக்கோங்க, மாணிக்கம் தாகூர் எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாரு? 4 வாட்டியா எம்பியா இருக்காரு. ஃபர்ஸ்ட்டுங்க நான் முதல்ல 89 காலகட்டத்தில் ஸ்ரீதேவி, மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட உறவினர், ரொம்ப நெருங்கிய உறவினர், தம்பியோ அது மாதிரி சகோதரர் முறை, சஞ்சய் ராமசாமின்னு ஒரு பேர். அவரு தான் விருதுநகர் தொகுதியில் முதல்ல காங்கிரஸ் கட்சி சார்பாக விட்டு கொடுத்து நின்னார். அதிமுக கூட்டணி 89. ஸ்ரீதேவியே வந்தாங்க பிரச்சாரத்துக்கு, பாப்புலர் ஸ்டார், வெற்றி. அவ்வளோதான், அதோட அவரோட கதையை முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த மாணிக்கம் தாகூர் என்ன பேர்னாங்க, நம்ம மதுரை பக்கங்கள்ல அவர் மதுரைக்காரர் தான். போஸ் காந்தின்னு பேர் வைக்கிற மாதிரி ரவீந்திரநாத் தாகூரோட பேரை பின்னொட்டா சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவரு முக்குளத்தோர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அப்போ திமுக தயவு இல்லாட்டா விருதுநகர்ல மாணிக்க தாகூர் கரையே சேர்ந்திருக்க முடியாது. அருப்புக்கோட்டை, விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அவர் தோத்து போயிட்டாரு. விஜயகாந்த் பையன் தாங்க ஜெயிக்கணும் நியாயமா பார்த்தா. இப்போ இதை வச்சுட்டு அவர் இந்த அளவுக்கு நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னா ஒரு ஸ்டேஜில் திமுக இரிட்டேட் ஆகும். ஸ்டாலின் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு. அவராக போக சொல்றது இல்லை யாரையும், அவங்க போனால் தடுக்கவும் மாட்டார். அப்போ இவங்க கேட்டுக்கிட்டே போனாங்கன்னா 1996 நிலவரம் தான். பாமக அப்போ திமுக கூட்டணியில் இருந்துச்சு. பாமகவுக்கு எவ்வளோ தொகுதிகள் கொடுப்பீர்கள், இப்படி இதே பிரச்சனை தாங்க. இப்படியே தான் ஆளுக்காள் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க தானே சொல்லணும்னாரு கலைஞர். உடனே டாக்டர் எங்களுக்கு 40 தொகுதி வேணும்னாரு. சரி, நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோன்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாரு. அப்புறம் தனியாக நினைச்சுங்க, பாமகவும் வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையில் திவாரி காங்கிரஸ்னு ஒரு கட்சிங்க. அது மலர் சொரியும் மங்கைன்னு ஒரு சின்னம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு அர்ஜுன் சிங் தலைமையில் இருந்துச்சு. அது என்டி திவாரி அர்ஜுன் சிங் தலைமையில் போனியாவில். ஆனால் பாமக 4 இடத்துல ஜெயிச்சது. அதாவது அவங்களுக்கு அந்த செல்வாக்கு இருந்தது. அதுக்காக நான் சொல்ல வரேன்.
இல்ல ஆனா சார் 2021ல நீங்க சொல்றீங்க என்ன அவங்களுக்கு பலம் இருக்கு காங்கிரஸுக்குன்னு 25 தொகுதிகள் கொடுத்து கூட்டணியில வச்சுக்கிட்டாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் வேணும், காங்கிரஸ் இருந்தாதான் அது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியா அமையும், சிறுபான்மையினருடைய வாக்குகள் வரும், ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கும் இருக்கிறதுனால தானே நீங்க சொல்ற பாஷையிலே தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கு. இருக்குதுங்க. காங்கிரஸ் இருப்பதுங்கிறதுல அந்த அட்வான்டேஜ் இருக்கு, அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதுக்கு தக்கனதான சீட்டு கொடுக்க முடியும்ன்றேன். நீங்க சொல்றது 25 சீட்டு, அது ரைட்டு தாங்க. 20லேருந்து 25 சீட்டு நேஷனல் லெவல்ல இருக்கு. பிஜேபி திமுக எதிர்க்குது. ஸோ நேஷனல் லெவலில் அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை தான். ஆனால் அதிக சீட்டு ஆட்சியில் பங்கு அதெல்லாம் வந்து பிரயோஜனம் கிடையாதுங்க. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே நாராயணான்னு. அது கொசு தொல்லையா மாறிடும். ஆனா விஜய் ஃபேக்டர் இப்ப இந்த 2026 தேர்தல்ல வர்றதுனால திமுக இப்ப காங்கிரஸுக்கு கொஞ்சம் கூட சீட்டு கொடுக்கறதோ இல்ல அவங்க கிட்ட பேசி சமரசம் வைக்கிறதோ ஏதாவது பண்ணி காங்கிரஸை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? எனக்கு அப்படி தெரியலங்க. என்ன காரணம்னா, அப்படி கூட சீட்டு கொடுத்தா எல்லா பார்ட்டியும் கேட்பாங்க. விசிகே கேட்காதா? காங்கிரஸுக்கு இவ்வளவு சதவீதம் இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு சதவீதம் இருக்கு, எங்களுக்கும் கூட கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. மற்ற கட்சிகளுக்கு கேட்கும்ல. வாய்ப்பு இல்லைங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 5 சீட்டு குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கூடுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியானவர்களின் ஏன் அவங்க இப்படி நிலைப்பாடு? சரி, முதல்ல இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை எத்தனை மாசமா நமக்கு தெரியும் சொல்லுங்க. அதாவது மீடியா சர்க்கிளுக்கு எத்தனை மாசமா தெரியும்? சமீபகாலமா தான் தெரியும். அப்புறம் தான் அவர் மயிலாடுதுறையில சீட்டு கேட்டது, அப்பா இவர் நம்ம பழைய கருப்பம் தான், இதெல்லாம் இப்பதான் தெரியும். யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கும் போது இல்லைங்க, அவர் மயிலாடுதுறையில கேட்டாரு, திமுக வந்து முட்டுக்கட்டை போட்டுருச்சு, சுதாவுக்கு கிடைச்சது, அந்த கோபத்துல பேசுறாரு. இந்த கதை எல்லாமே இப்பதான் தெரியும். அப்ப இவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. ப்ராபபிலி விஜயோட போய் சேரலான்னு கூட நினைப்பாரு. ஏன்னா அவர் மயிலாப்பூர்ல நிக்கணும்னு எய்ம் பண்றாரு. விஜயோட சேர்ந்தா மயிலாப்பூர்ல ஜெயிக்கலாம். கணக்கு தானே. விஜயோட கணக்குங்கிறது நமக்கு உண்மையிலே தெரியாதுங்க. கணக்குன்னு சொல்றாங்க. என் எஸ்டிமேட் வந்து 10 to 15% மேல போகாதுங்கிறதா என் சொந்த எஸ்டிமேட்டு. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா 35% சொல்லுவாங்க. அப்போ பிராக்டிக்கல் யதார்த்தம் என்னன்னா, நம்ம ஊர்கள்ல நம்ம நேரடியா தெரிஞ்சுக்கிறது தான். நான் எங்க ஊர்களுக்கு இப்பதான் போயிட்டு வந்தேன். அங்கே பட்டுக்கோட்டை காங்கிரஸ் ஏரியா, அங்கேயே வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் வீச்சு இல்லை. மற்ற எந்த ஏரியாலையும் காங்கிரஸுக்குன்னு ஓட்டே கிடையாது. பிஜேபி கொஞ்சம் பேனர்லாம் பார்த்தாங்க, மோடிஜி பிஜேபி பேனர். ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஜியை சேர்த்துட்டாங்க பின்னாடி பின்னாடி. முத்துக்கருப்பன் ஜி, ஒரே ஜி மயங்க அங்க. அதுதான் வந்து டெல்லி பாலிடிக்ஸ் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க நம்ம ஊர்ல. பிஜேபியில் இருக்க எல்லாரும் ஜி சேர்த்து பார்த்தேன். வால் பெயிண்டிங் எல்லாம் இருந்துச்சு. கிராமம் வரைக்கும் ஜீப் கலாச்சாரம் வந்துருச்சு. பக்கா கிராமங்க அது. அதாவது ஊர் பேர்ல சொன்னீங்கன்னா கொன்றைக்காடு, காளகம், நம்பி வயல், உங்களுக்கு ஊர் பேரே தெரியாதுங்க. அதாவது குருவிகரம்பிலிருந்து உள் கிராமம், காவிரி கரை ஓரமா போகணுங்க. எங்க பகுதிக்கு கொடி பறந்துச்சு, பிஜேபி பேனர் இருந்துச்சு, ஜி இருந்துச்சு. சார், காங்கிரஸ் தரப்புல இருந்து தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு, இந்த மாதிரியான நிறைய குரல்கள் வந்துகிட்டே இருக்கு. அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி அகில இந்திய நிர்வாகிகள் வரைக்கும் நிறைய குரல்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரும். ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள் கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல காங்கிரசினுடைய தமிழக பொறுப்பாளரான கிரிஸ் ஜோடங்கர் அவர்கள் தாவேக்காவோட போகிறது அப்படின்றதெல்லாம் வதந்தி, நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான மாற்றுக்குரல்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? இல்லை, அதாவது இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அசம்பிளி தேர்தல், இந்த 2026 தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு விஜய் கட்சி ஆரம்பித்தது வந்து எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்காக வசதியாக போயிட்டு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஆப்ஷனாக அவர் இருக்கிறதுனால, இதுவரையும் திமுக அதிமுகன்ற ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் இருந்ததுனால, ஒன்று திமுக கூட்டணியில் இருப்பாங்க, இல்லை அதிமுக கூட்டணிக்கு போவாங்க, இல்லை தனியாக நிற்பாங்க. அப்படி தான் போயிருந்தது தவிர 2016 ஒரு கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணி வெற்றி பெறலை. அதனால் ஒரு மூணாவதாக ஒரு அணி அமைஞ்சால் வெற்றி பெறாதுன்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்குது. அது ஓட்டை பிரிக்குமே தவிர வெற்றி பெறாது. அதனால் இப்போ விஜய் ஆரம்பிச்ச கட்சின்றது, விஜய்க்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது, அவர் என்ன மாதிரியான அவருக்கு என்ன மாதிரியான ஓட் பேங்க் இருக்குன்றது இல்லை, அது என்னன்னு தெரியாது. அன்டெஸ்டடாக இருக்குது. அது 5% இருக்கலாம், இல்லை 20% இருக்கலாம், 25% இருக்கலாம். அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 26% கூட இருக்கலாம். ஆனால் என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால் அவர் அதிகாரத்தில் பங்குன்னு வேறு சொல்லிட்டார் இல்லையா? அதனால் இந்த கட்சிகள்லாம் என்ன ஆகுதுன்னா, திமுக அதிமுக இவங்க இடம் கொடுக்குற இடங்கள்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் முந்திலாம் பேச முடியாது. இப்போது திமுக அணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. அந்த மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இவங்க வந்து எதிர்க்க போகவே முடியாது.
விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ வந்து சிபிஎம்மோ சிபிஐயோ நீங்கள் எதிர்கூட்டணிக்கு போக முடியாது. அதிமுக திமுகன்னு மட்டும் இருந்தால் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இவங்க போக முடியாது. இப்போ இவங்க மூவாரத்துக்கான ஒரு இடம் அங்கே இருக்குது. விஜய்னு ஒருத்தர் அங்கே இருக்கார், அவர் ஒரு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்கார். அவர் பிஜேபி எதிர்க்கிற மாதிரியான ஒரு ரோல் கையில் எடுத்திருக்கார். எதிர்க்கிறாரா இல்லையான்றது அடுத்த கேள்வி. அவர் ரோல் எடுத்திருக்கார். அப்போ இவங்களுக்குலாம் என்ன ஆகுதுன்னா, கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியான திமுகட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பவும் வந்து திமுக வந்து அலட்சியப்படுத்தவும் முடியாது. அந்த மாதிரி வச்சு வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அலட்சியப்படுத்த முடியாது இல்லை, அதாவது 3 தேர்தலாக கூட்டணி வந்திருக்காங்க, 3 தேர்தலாக வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல. முடியாது முடியுன்றதுலாம் அந்த குழு தான் தீர்மானிக்கும். ஆனால் இன்னும் சார், திமுக தலைமையுமே விஜயோட போனால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அதெல்லாமே யோசிப்பாங்க தானே. அவங்க யோசிக்கிறாங்க, காங்கிரஸ் ஹைக்கமாண்ட் யோசிக்குங்க. ஆனால் வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடலாம்ல. அங்கேயும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அல்லது விஜய்கிட்ட போயிடுற மாதிரியான ஒரு தோற்றத்தை, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசுறது. இப்போ ஜனநாயகம் ட்வீட் போடுறாங்களே எல்லாரும் வரிசையா, அந்த மாதிரி விஷயங்கள் அது பண்ணும்பொழுது அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வந்து திமுக வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை. அது இயல்பாக அமைஞ்சதுன்னா வேற விஷயம். நாளைக்கு இழுபறி வந்துருச்சு, திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணி கட்சியோட தயவு வேணும், அப்போ ஆட்சியில் பங்கு கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. திமுகவே மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு அப்படின்னா இப்போ அந்த ஆங்கிளுக்கு தான் போகிறாங்க எல்லாருமே. மெஜாரிட்டி வந்தாலுமே எனக்கு பங்கு கொடுக்கணும், தெலுங்கு தேசம் ஆந்திராவில் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த லெவலில் தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. அது வந்து கேட்டால் என்ன சார் தப்பு? இல்லை, அது கேட்டால் தப்புலாம் கிடையாது சார், தப்பே கிடையாது. இப்போ ஏன் தப்பு கிடையாதுன்னா, உங்கள் வெற்றிக்கு அவங்க உழைக்கிறாங்க, அவங்க வெற்றிக்கு நீங்கள் உழைக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்படுற கெட்ட பேர் எல்லாமே அவங்களுக்கும் ஏற்படுது. நீங்கள் பண்ணுற பல தப்புகளை அவங்க கேட்காதே இருக்காங்க கூட்டணி கட்சிகள். அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கும் போய் சேருது, அந்த கெட்ட பேர் அவங்களுக்கும் போய் சேருது. நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, திமுக வச்சு குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பிசிகாவை பார்த்து காங்கிரஸை பார்த்தெல்லாம் விமர்சனம் வைக்கப்படுது இல்லை. ஸோ அதனால் அது கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தனியாக ஒரு மெஜாரிட்டி திமுக வந்த பிறகு அவங்ககிட்ட கேட்குறது தப்பு. ஒரு இழுபறி நிலைமையாக இருந்தால் அது இயல்பாக வர ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால் வந்து கேட்குறது தப்பு இல்லைன்ற ஒரு பாயிண்ட்டை போய் அதுக்கு அடுத்த கட்டமாக அதிகமான இடங்கள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரி ஒரு கோஷத்தை முன்னாடி வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ விஜய் ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்தி திமுக கிட்ட கேட்குறா சொல்றீங்க. ஆனால் திமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேயே விஜய் கூட போனால் இவங்க வெற்றி பெறுவாங்களா இல்லையான்றது கண்டிப்பாக அனலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லாத போது காங்கிரஸ்க்கு நான் ஏன் அதிகமாக கொடுக்கணும்னு திமுக தலைமை யோசிக்காதா? கண்டிப்பாக யோசிக்கும். இறுதி கட்டத்தில் அதுதான் யோசிப்பாங்க. வந்து குழு பேசுவோம் இல்லையா, குழு பேசும்போது சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, நீங்கள் விஜயை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்குறீங்க இல்லை, அப்படி கூட சொல்ல வேண்டாம். நீங்கள் 50 சீட்டோ 60 சீட்டோ 40 சீட்டோ 45 சீட்டோ அதிகாரத்தில் போங்க இதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் எவ்வளோ இருக்குது? நீங்கள் 41 இடங்கள் வாங்கி நீங்கள் 8 இடங்கள் வின் பண்ணீங்க 2016. இந்த வாட்டி 25 இடங்கள் வாங்கி 18 இடங்கள் வின் பண்ணீங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். அது 25 இடங்கள் வாங்கி 18 இடங்கள் வின் பண்ணுறது பெரிய விஷயம். இதே ஸ்ட்ரைக்கிங் ரேட் உங்களுக்கு இருக்குமா விஜய்கிட்ட போனால்? கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் வாய்ப்புகள் இல்லாத போது நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க தான் சொல்லுவாங்க. அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த கணக்குப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த கணக்குக்கு மேலே வந்து காங்கிரஸ் கேட்டதுன்னா 1-2 சீட்டு அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரேடியாக இப்போ 25 சீட்டுக்கு மேலே இன்னும் 25 சீட்டு அப்படின்ற விஷயங்கள், அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் விஷயங்களெல்லாம் காங்கிரஸ் திமுக கமிட் பண்ணிக்க, அதிகாரத்தில் பங்கெல்லாம் கமிட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ப்ரீபோலியே பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க போட்டி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மைனாரிட்டி ஆட்சி நடத்தின போதே கலைஞர் சேர்த்துக்கல, அதனால் இவங்களும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது இயல்பாக மஞ்சாதான் உண்டு. ரெண்டாவது தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ சீட்டில் போட்டி போடுறீங்கிறத பொறுத்து தான் மக்களே தீர்மானிப்பாங்க. நீங்கள் 150 இடங்களில் தான் போட்டி போடுறீங்க இல்லை 140 இடங்களில் தான் போட்டி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 117 இடங்களில் வின் பண்ணுறது கஷ்டமான காரியம். அப்போ இவங்க வின் பண்ணாங்கன்னா கூட்டணி கவர்மெண்ட் தான் அப்படின்னு மக்கள் தீர்மானிப்பான். அப்போ அந்த கூட்டணி கவர்மெண்ட்டை மக்கள் இப்படி டீல் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓட்டு போடுறது 1980 மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை சார். அவ்வளோ சீட்டு வந்து கூட்டணிக்கு விட்டு கொடுத்துருவாங்க. இல்லை, நான் சொல்கிறேன் உதாரணமாக இப்போ பாஜக அதிமுக கூட்டணியிலேயே பாஜக நிறைய இடங்கள் கேட்குறாங்க இல்லை. இப்போ போன வாட்டி திமுக 188 இடங்களில் நின்னாங்க, அதிமுக 191 இடங்கள் நின்னாங்க. அதனால் உதயசூரியன் சின்னம் ரெட்டையிலை சின்னம். ஸோ அவங்க 187 இடங்கள் நிற்கும் போது 117 இடங்கள் வின் பண்ணுறது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த கணக்கில் தான் அவங்க நிற்பாங்க. அதனால் அவங்க எண்ணிக்கையை குறைச்சிக்க மாட்டாங்க. அவங்க இப்போ திமுக அணியில் வந்து எல்லாருமே அதிகமான இடங்கள் கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் அவங்க குறைந்தபட்சம் திமுக 175 இடங்களுக்கு கீழே நிற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து மற்றதெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. ஒரு 70 சீட் வரையும் பிரித்து கொடுக்கலாம். அதுக்கு மேலே பிரித்து கொடுக்கறது ரொம்ப கடந்த 2021 பார்க்கும்போது இப்போ கூட்டணி கட்சிகள் இன்னும் அதிகமாக இருக்கு. அதனால தான் ஒரு 70 இருக்கிறதுமே கம்மியாயிடும். மேக்ஸிமம் ஒரு 70 சீட் பிரித்து கொடுப்பாங்க. 70-75 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது.
இல்ல சார், நான் கேள்வி என்னன்னா இருக்கிறதே கம்மியாகுமா கூட்டணி கட்சிகளுக்கு? ஏன்னா இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிறது கட்சியும் கம்மியாகுது. நாங்க அதிகமா கேட்போம், 2 இலக்கு கேட்போம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இருக்கிறதெல்லாம் கம்மியாகாது, இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்க, அதில் ஒன்றும் கம்மியாகாது, இருக்கிறத கொடுத்துருவாங்க. பட் ஆனால் வந்து அவங்க திமுக போட்டி போடுற இடங்களை வந்து குறைந்தபட்சம் 175 வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. போன வாட்டி 188 வச்சுருந்தாங்க, இந்த வாட்டி அதை 175 வேணால் குறைச்சிப்பாங்களே தவிர 175 சீட்டுக்கு குறைஞ்சி திமுக போட்டி போடாதுங்க கண்டிப்பாக. அதனால் அதுக்கேற்றபடி தான் அவங்க பிரித்து கொடுப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ மீதி ஒரு 69 சீட்டு அதுதான் பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இன்னும் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு. ஸோ 75% தொண்டர்களினுடைய கோரிக்கை அப்படின்றது வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு அப்படின்ற விஷயத்த நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. ஸோ பல பேருக்குமே இதுதான் ஒரு எண்ணம் அப்படின்ற போது இதை எப்படி திமுக தலைமை எடுத்துக்கும்? ஏங்க இப்போ அதிகாரத்தில் இல்லை கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா 18 எம்எல்ஏக்களும் 9 எம்பிக்களும் இருக்காங்க, 5 வருஷமா இருக்காங்க, 19லேருந்து இருக்காங்க. என்ன கட்சியை வளர்த்தாங்க தமிழ்நாட்டில்? அவங்க கட்சி ஆட்சியில இருந்தா இன்னும் நல்லா வளரும் இல்லைங்க. மத்தியில் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா, என்ன வளர்த்தீங்க தமிழ்நாட்டில்? மற்ற இடத்துல என்ன வளர்த்தீங்க? ஸோ தமிழ்நாட்டில் வளர்க்க முடியுதுன்னா காரணம் இங்கே திமுகன்ற ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ் இங்கே ஓடி இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. இப்போ பாஜக அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி அவங்க ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க காங்கிரஸ் அது மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா? அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, பீகார் எடுத்துக்கிட்டாலும் சரி, மகாராஷ்டிரா, இதுல எல்லாத்தையும் கூட்டணி ஆட்சியில பங்கு பெற்றதுக்கு அப்புறம் தானே பாஜக அதிகமா வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி ஏன் காங்கிரஸ் வளராத தமிழ்நாட்டில்? அந்த மாதிரி இங்கே வந்து இப்போ இந்த அதிமுக கட்சிகள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும்போது எப்படி கூட்டணிக்கு கொண்டு வருவாங்க? ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணிக்கு வரலாம். அவங்க மெஜாரிட்டி வந்த பிறகு இவங்க கூட்டணிலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ரெண்டாவது வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு வந்து நிச்சயமாக வந்து இப்போ ஆட்சியில் இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. ஆட்சியில் இல்லாதவங்க முதல்ல எடுத்த உடனே ஆட்சியில் வந்தால் கட்சியை வளர்க்குறாங்க, முதல்ல வராங்க கட்சியை வளர்த்து தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன, சீமான் கட்சியை வளர்த்து தான் 8% சேர்த்துருக்காரு, விஜயகாந்த் கட்சியை வளர்த்து தான் 9-10% வந்தார். அப்போ கட்சியை வளர்க்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? காங்கிரஸுக்கு கட்சியை வளங்க, நீங்கள் வளர்ந்து செல்வாக்கு சொல்றது வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒரு காங்கிரஸ்காரங்க இருக்காங்கன்னு தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து கிளைம் பண்றாங்க. ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு காங்கிரஸ்காரங்க இருக்காங்கன்னா ஒரு காங்கிரஸ்காரராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு காங்கிரஸ்காரன் இருக்கட்டும், ஆனால் 10 திமுக காரன் இருக்காங்க ஒரு கிராமத்தில். அவங்களுக்கும் மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அவங்க வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? உங்கள் செல்வாக்குக்கு ஏற்றபடி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் செல்வாக்கு காங்கிரஸ் பலமான ஒரு கட்சி, அது வந்து தனித்தே போட்டு ஒரு 15% வாங்கியிருக்கு, அது வந்து 40%லேருந்து எவ்வளோ கீழே இறங்கி வந்திருக்கு நமக்கு தெரியும். அது தனித்தே போட்டு அவ்வளோ பெரிய கட்சிக்கே வந்து கூட்டணி கட்சின்றது தேவைப்படுது தானே? எல்லாருக்குமே கூட்டணி தேவைப்படுது சார். யாருமே கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஈவன் நான் இன்னும் ஒருபடி மேலேயே போய் சொல்கிறேன், 2014 ஜெயலலிதா வந்து சின்ன சின்ன கட்சிகளை வச்சுட்டு கூட்டணி சேர்த்து ஆட்சியை பிடிச்சாங்க. பெரிய கட்சிகள் அவங்ககிட்ட இல்லை. இன்னைக்கு நிலைமையில வந்து திமுக ரொம்ப இவங்களாம் டிமாண்ட் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா திமுக அந்த லெவலுக்கு போறது கூட ரெடியா இருக்காங்க. அதாவது வேண்டாம் ஜெயலலிதா மாதிரி 2016 யார் யார் இருக்கிறதுக்கு இருக்கணும், நாங்க தனியா போய் நாங்க பண்ணி ரிஸ்க் எடுப்பாங்க. எங்களுடைய சாதனைகள்ல எங்களுக்கு மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஸ்க் எடுப்பாங்கன்னா நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பின்ன ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவாங்க சார். அனுசரித்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் ஸ்டாலின். வந்து இதுவரையும் திமுக தரப்பில் அஃபிஷியலாக இந்த காங்கிரஸ்காரங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத இப்படி ஒரு வாட் யூ கால் தட் வேலூர் சலசலப்பை உருவாக்குறது அல்லது வந்து ஒரு பரபரப்பை உருவாக்குறதுக்காக பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு திமுக சைட்லேருந்து ஏதோ பாரதி வேணால் ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாரே தவிர திமுக அஃபிஷியலாக ஒன்றும் இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன கன்வே பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு, நீங்கள் எதை வேணால் பேசுங்க, குழு போட்டிருக்கீங்களா, அவங்க குழு மூலமாக பேசுங்க, இங்கே ஒரு அரங்கத்துக்குள்ளே பேசுங்க, வெளியில் பேசாதீங்க உங்களுக்குள்ள. அதான் காங்கிரஸ் அப்படிப்பட்ட பார்ட்டி இல்லை. காங்கிரஸில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம், பேசிட்டு ராகுல் காந்திகிட்ட ஹலோ சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் லெகசி கிடையாதுங்க. இப்போ இவர் பேசுகிறாருல்ல, சசி தரூர் என்னெல்லாம் பேசுகிறாரு, காரிய கமிட்டியில் உட்காந்துருக்காரு, திக்விஜய் சிங் என்ன பேசுகிறாரு, RSS மாதிரியே காங்கிரஸும் இருக்கணுன்றாரு. இந்த மாதிரி காங்கிரஸில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான ரொம்ப ஓவர் ஜனநாயகம் அது வந்து வேலைக்கு ஆகாது. ஆக்சுவலாக ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கணும். அங்கே காங்கிரஸில் வந்து இஷ்டத்துக்கு அவங்க தலைக்கு தலை பேசிகிட்டே இருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு என்னென்னா இதுவரையும் பேசலை, போன எலெக்ஷன் வரையும் பேசலை காங்கிரஸ் மேலே. அதான் இன்னொரு பார்வையும் இருக்குது. காங்கிரஸ் பார்வை இன்னொரு பார்வை என்னென்னா, லோக்கலில் இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த திமுக காரங்க சரியாக மரியாதை கொடுக்குறது கிடையாது, அந்த அதிகாரிகள் சரியாக வேலை செய்யறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு வருத்தம் இருக்குது. இவங்க ரொம்ப பிக் பிரதர் ஆட்டிடியூட்னா ரொம்ப பெரிய எண்ணன் மனப்பான்மையில் இருக்காங்க திமுக. நம்மளும் கூட சேர்ந்து வேலை செஞ்சு தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கணும். காங்கிரஸ்காரங்களை மதிக்கிறதே கிடையாது. இங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிற டிஎன்சிசி பிரசிடென்ட்டு எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு அடிக்கடி சந்திக்கிறாரு, ஏதோ மீட்டிங் போடுறாரு, பேசுகிறாரு, ஏதோ ஒரு கூட்டத்தில் அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்குறாரு, ஏதோ ஒரு காலியெல்லாம் இருக்கார். கீழே நிலைமை அப்படி இல்லை. கீழே திமுக காரங்க காங்கிரஸ்காரங்களை மதிக்கிறது இல்லை சார்.
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.